So welcome to Praveen Education Institute. Already நம்ம வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட்ல ஒரு ரெண்டு கேள்விகள் வந்து நம்ம நடத்திட்டோம். எக்ஸசைஸ் 3.8ல எக்ஸசைஸ் 3.8ல வந்து ஒரு ரெண்டு கேள்விகள் நம்ம வந்து நடத்தி முடிச்சிட்டோம். சோ அதே கான்செப்ட்ல வந்து இன்னைக்கு நம்ம வந்திருக்க தேர்ட் क्वेश्चनக்கு பாருங்க, find the square root of the polynomial by division method னு சொல்றாங்க. அதாவது தமிழ்ல வந்து வகுத்தல் முறையில் பின்வரும் பல்லுறுப்புக்கோவையின் வர்க்கமூலம் காண்க. பல்லுறுப்புக்கோவைனா பாலினாமியல், வர்க்கமூலம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். பாலினாமியல் புரிஞ்சுல? சரி, இப்போ இங்க ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணி இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கறது தான் இந்த கேள்வி. சோ இதை நான் எழுதிக்கிறேன். 16x பவர் 4 பிளஸ் 8x ஸ்கொயர் பிளஸ் 1. சோ இது வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கா இல்ல அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கா அப்படிங்கறது நீங்க பாத்துக்கணும். நம்ம ஏற்கனவே உள்ள ரெண்டு கேள்விகள் டிசெண்டிங் ஆர்டர்ல தான் சால்வ் பண்ணிருப்போம். சோ அதனால நான் டிசெண்டிங் ஆர்டர்லயே நான் வந்து எழுதிக்கிட்டேன். அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுல வந்து பவர் 3 மிஸ் ஆகுது. அதாவது x பவர் 3 மிஸ் ஆகுது. x வெறும் x இல்ல. சரி, அதை பத்தி ஒரு கவலையும் கிடையாது. இதை நீங்க இப்படியே எழுதிக்கலாம். ஓகேங்களா? அதே சமயத்துல ஸ்கொயர் ரூட் அப்படின்னா நம்ம பேரா நம்ம வந்து கீழே இருக்கோம். அதுவும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். சரி, இப்போ இந்த சமம் நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இது டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் முதல்ல இருக்கிற வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். ரூட் 16x பவர் 4 அந்த வேல்யூக்கு ரூட் எடுக்கணும், அதாவது வர்க்கமூலம் எடுக்கணும். வர்க்கமூலம் எடுத்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரியே தான் 16க்கு ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்னா 4 4s are 16. சோ அதே பேஸ் பண்ணி இங்க 4 போட்டுறேன். அடுத்தது x பவர் 4 அப்படின்னா இதுல பாதி, அப்ப அது என்ன வரும்? x ஸ்கொயர், அதாவது 4க்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா 16, x க்கு ஸ்கொயர் x ஸ்கொயருக்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா பவர் 4 ஆயிடும். சோ இதோட விளக்கம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே கூட கொடுத்திருக்கோம். அதாவது இந்த 16 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 4 into 4 அப்படின்னு எழுதலாம். அப்போ ஒரு 4 into 4னா ரூட்குள்ள ரெண்டு நம்பர் வந்துச்சுன்னா ஒரு 4 போடுவோம். அதே மாதிரி இங்க என்ன வந்திருக்கு? x பவர் 4. அப்ப x பவர் 4 வந்து எப்படி எழுதலாம்னா x ஸ்கொயர் into x ஸ்கொயர் பவர் ரூல் மெத்தட் படி. அப்ப ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா x ஸ்கொயர் எழுதலாம். அதனாலதான் 4x ஸ்கொயர் ஆன்சர் எழுதுறோம். புரிஞ்சுங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல 4x ஸ்கொயர் போடுறேன். இங்க என்ன நம்பர் போடுவோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடுவோம், உங்களுக்கு தெரியும். சோ ஆல்ரெடி ரெண்டு சம் முடிச்சிட்டோம் இதுல. சரி, இப்போ நான் மல்டிப்ளை பண்றேன். 4 4s are 16, x ஸ்கொயர் into x ஸ்கொயர் என்ன வரும்? x பவர் 4 வரும். அவ்வளவுதான். சரி, இப்போ நம்ம என்ன, நம்மளோட டியூட்டி என்ன? இது கேன்சல் பண்ணணும். அப்ப சிம்பிளை நான் வந்து சேஞ்ச் பண்ணி விடுறேன். பண்ணா இது ரெண்டு சேமா இருக்கனால கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் கீழே இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதான் நான் இங்க பண்ண போறேன். அப்போ ஆல்ரெடி 8x ஸ்கொயர் இருக்குது பிளஸ் 1 இறக்கியாச்சு. இப்போ மேல என்ன இருக்குன்னு பாருங்க. மேல வந்து 4x ஸ்கொயர் இருக்குது. 4x ஸ்கொயர் மேல என்ன இருக்குதோ அதை நம்ம ரெண்டால மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் அதோட கான்செப்ட். சோ அப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் விட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துடுறேன். 4x ஸ்கொயர் into 2 வந்து 8x ஸ்கொயர். அதாவது மேல என்ன இருக்குதோ அதை ரெண்டால மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ நம்மளோட கான்செப்ட் என்ன, இதுல ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு? 8x ஸ்கொயர் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட்ல 8x ஸ்கொயர் இருக்கு. அதுவே இந்த இடத்துல 8x ஸ்கொயர் இருக்கு. சோ இது ரெண்டையும் நான் டிவைட் பண்ண போறேன். சோ டிவைட் பண்ணா ஆப்வியஸா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1 கிடைக்கும். அதை தூக்கி இங்க நம்ம எழுதிட வேண்டியதான். அப்ப பிளஸ் 1, இங்கேயும் பிளஸ் 1. இங்க என்ன எழுதுறோமோ அதுவே இங்க எழுதணும். அதுதான் கான்செப்ட். சரி, இப்போ நம்ம இதை மறந்துட வேண்டியதான். இவனை தூக்கி இவன் கூட இன்டூ பண்ணிட வேண்டியதான். அப்ப 8x ஸ்கொயர் into 1 8x ஸ்கொயர். அடுத்து 1 into 1 அகைன் 1. சிம்பிளை சேஞ்ச் பண்ற ஆன்சர் என்ன கிடைச்சிரும்? 0 கிடைச்சிரும். ரொம்ப சிம்பிள். அப்ப ஃபைனலா இதோட கன்க்ளூஷன் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ரூட் 16x பவர் 4 பிளஸ் 8x ஸ்கொயர் பிளஸ் 1. இந்த கொடுத்த கேள்விக்கு ரூட், அதாவது வர்க்கமூலம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா மேல ஆன்சர் தான் கிடைக்க போகுது. சோ ஆப்வியஸா என்ன போடணும்னா 4x ஸ்கொயர் பிளஸ் 1 மாடுலஸ் போடணும். என்ன போடணும்? மாடுலஸ் போடணும். ஏன்னா ஸ்கொயர் ரூட் கான்செப்ட் வந்தாலே மாடுலஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணணும். அதனாலதான். சரிங்களா? சோ அப்ப இதோட ஃபைனல் ஆன்சரை வந்து 4x ஸ்கொயர் பிளஸ் 1 சொல்லிட்டு மாடுலஸ் போட்டு முடிச்சிட வேண்டியதான். தேங்க்யூ.